தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A2Z தமிழ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன கேட்டால், அந்த பொங்கல் பரிசு, அதாவது கடந்த 5/1/2024 அன்று தமிழ்நாடு அரசாங்கம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும் சில வரைமுறைகளை கொடுத்துருந்தாங்க. சிலவங்க பார்த்திங்கன்னா அரிசி கார்டு எல்லாத்துக்குமே உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுலேயும் கூட சில வரையறை வச்சுருக்காங்க. இதை நீங்கள் வருமான வரி செலுத்துறவங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அரசு ஊழியராக இருக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். இப்போது இந்த பரிசு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம ஆன்லைன் மூலமாக ஈஸியாக செக் பண்ணிடலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ப்ரௌசரில் tnpds.gov.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பொதுநீர் திட்டத்தோட அந்த ஹோம் பேஜ் வரும். அந்த ஹோம் மேலே பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் டேப் இருக்கும். நீங்கள் அந்த டேப்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் குடும்ப அட்டையோட எந்த மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் அதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடை அந்த கேப்சா பாக்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட பதிவு செய்யப்பட்ட மொபைலுக்கு ஒரு முறை கடவுச்சொல், அதாவது ஓடிபி வரும். அந்த ஓடிபி பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் பதிவு செய் அப்படிங்கிற அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டோட நேம் யார் பேர் இருக்கும் அந்த நேம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டை எண் இருக்கும். அப்புறம் மின்னணு எண் இருக்கும். அதுபோக உங்களோட குடும்பத்தில் உள்ள விவரங்கள் எல்லாமே அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த உரிமம் வழங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். நீங்கள் அந்த டேப்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்க்ரீனில் ஒரு விண்டோ மாதிரி தோன்றும். அந்த விண்டோவில் உங்கள் குடும்ப அட்டைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்த பொருட்கள்லாம் வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு டேப் அதில் ஷோவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதம் இது வரைக்கும் அப்டேட் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அந்த இலவச வேட்டி அல்லது சேலை அப்படிங்கிற காலத்துக்கு நேராக அந்த 2 அப்படிங்கிற அந்த நம்பர் உங்களுக்கு இருக்கணும். அந்த 2 அப்படிங்கிற அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பரிசு தொகை 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் இலவச வேட்டி 1 அல்லது இலவச சேலை 1 அப்படின்னு இருக்கும் பட்சத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் கிடைக்கும். அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மியாகவே இருக்குது. நீங்கள் இது மூலமாக உங்கள் குடும்ப அட்டைக்கு பொங்கல் பரிசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ள அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு 8-9 மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிடுவாங்க. நாளைக்கே கூட இதை அப்டேட் பண்ணிடலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது அப்டேட்டான அந்த வெப்சைட் உங்களுக்கு தோணும். அந்த வெப்சைட்டில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் இது மூலமாக உங்களுக்கு பொங்கல் பரிசு பார்க்கணும் ரூபாய் 1000 கிடைக்குமா கிடைக்காத நீங்களே வீட்டில் இருந்து ஆன்லைன் மூலம் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ